இந்த பாருங்க, நைட்டு 7 o'clock ஆகுது. நாங்கள் ஷேக் சாயத் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, டிராஃபிக் பாருங்க பயங்கரமாக இருக்குது. நைட்டு வந்து இந்த பாருங்க ரோடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில. நாங்கள் இப்போ ஷேக் சாயத் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கோம். இப்போ November 29th 2025. December 2nd வந்து இங்கே நேஷ்னல் டேனால இப்போ ஒரு 10 days-ஆவே ஒவ்வொரு ஈவெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அந்த ஷேக் சாயத் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அவர் ஏஆர் ரஹ்மான் வராரு. அந்த இதை அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் அங்கே போக முடியுதா. இந்த பாருங்கள், ரோடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 54th நேஷ்னல் டே ஈத் அல் எத்திஹாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போவே டிராஃபிக் நிறைய இருக்குது. அங்கே வர இருக்கு, லாஸ்ட் வர ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பர் சூப்பர், டாப்பாக இருக்குண்ணா. இந்த மாதிரி இந்த இது அப்பா ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம், எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ அபுதாபியில் வத்பான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஷேக் சாயத் ஃபெஸ்டிவல் நடக்குது. இப்போ வந்து November 29th. இன்னைக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து வராரு. அவரோட ப்ரோக்ராம் இங்கே நடக்குது. அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். 5ல நாங்கள் விட்டுருக்கோம் காரை. இந்த கார் ஃபுல்லாக பாருங்க. இந்த பாருங்க, 7 எமிரேட்ஸ்ல இருந்தும் கார்ல வந்திருக்காங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக. ஏஆர் ரஹ்மானோட ப்ரோக்ராம்காக ராசல் கைமா, ஃபுஜைரா, துபாய், அஜ்மான். எங்களுக்கு வந்து பார்க்கிங் கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சுத்தி சுத்தி வந்து அதுக்கப்புறம் தான் கிடைச்சி. பாருங்க, நாங்கள் அந்த சைட்லாம் அந்த பாருங்க ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த டிக்கெட் கவுண்டருக்குள்ள போகும்போது நம்ம வந்து ஜென்ஸ் தனியா, லேடிஸ் தனியா போகணும். டிக்கெட் வந்து ஆன்லைன்லயும் எடுக்கலாம், அங்கேயும் வந்து அங்க ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க, அதுலயும் எடுக்கலாம். இதுதான் பாருங்க என்ட்ரன்ஸ். உள்ள பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. வந்து நம்ம ரோட்ல போட்டிருந்தாங்களா அதே டெக்கரேஷன் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. பெரிய இடம் அந்த இடம். இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 10 dirhams தான். நீங்கள் விசிட்டில் வந்தால் கூட நீங்கள் வந்து இதை விசிட் பண்ணுங்கள். இது வந்து November to March வரைக்கும் இருக்குது இந்த ஃபெஸ்டிவல். அதில் வந்து நிறைய ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நேஷ்னல் டேங்கிறதுனால அதுக்குள்ள ப்ரோக்ராம் நடக்குது. இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் அவர் வந்ததே வந்து அந்த ஜமால்னு ஒரு பாட்டை வந்து அவர் லான்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இப்போ பாருங்க, ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம துபாயில் குளோபல் வில்லேஜ் போகிறோம்ல, குளோபல் வில்லேஜில் இதே மாதிரி தான் அவங்கவுங்க கண்ட்ரியோட டிசைனை வந்து வச்சு அதுக்குள்ளே வந்து எல்லாரும் வந்து உட்காந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஆக்சசரிஸு, அப்புறம் வந்து அவங்களோட ஹேண்ட்மேட் பாட்ஸு, அது மாதிரி நிறைய வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நாங்களும் போய் பார்த்தோம். சைனா போனோம், மொராக்கோ போனோம். இன்னும் நிறைய இடத்துக்கு எங்களுக்கு போக முடியல. ஏன்னா வந்து இவரோட ப்ரோக்ராமை பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த சைடு வந்துட்டோம். இங்கே பாருங்க, நான் வந்து லைவ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். லைவும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும், நீங்க பாருங்க. இந்த ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது. இது வந்து ஃப்ரண்ட்ல போட்டிருக்குல்ல, இது வந்து விஐபி, இங்கே உள்ள அரப்ஸு அதுமாரி பெரிய ஆட்களுக்கு மட்டும் இந்த சீட்டிங்ஸ் இருக்கு. மற்றபடி எல்லாருமே நின்று பார்க்கலாம், அல்லது வந்து நல்ல
புல்லு தர நல்லா தான் இருந்தது. அதுல நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. நாங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இந்த இடத்துக்கு தான் வரப்போறாரு, இந்த இடத்துல தான் இந்த ப்ரோக்ராம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். பார்த்துட்டு சரி நம்ம வந்து கொஞ்சம் வேற எங்கெல்லாம் சுத்திட்டு வருவோம், எல்லா இடமும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி நாங்க வந்து கிளம்பிட்டோம். இன்னும் அவர் வர்றதுக்கு வந்து 9:30 ஆகும் அப்படின்னாங்க. அதனால இந்த பாருங்க இப்பவே ஆட்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த பாருங்க இந்த சைடும் நிறைய கூட்டம் இருந்தது. கேமரா பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்க ஷூட் பண்றதுக்காக. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. வாலண்டியர்ஸ் நிறைய இருந்தாங்க. இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாலண்டியர்ஸ் விட்டுருந்தாங்க. அங்கே ஃப்ரண்ட்லேயும் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே பாருங்க நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வந்தோம். இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து 20 dirhams. அப்புறம் வந்து நாங்கள் வந்து இங்கே வாங்கலை. அப்புறம் வேற கடைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்க போனோம். இந்த பாருங்க எனக்கு பின்னாடி இருக்கிறது இந்த டஸ்ட் எல்லாம் கொண்டு போகல வண்டி. அது வந்து அங்கங்கே ஃபுல்லாக வந்து டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அப்பப்போ வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கிளீனிங்க்கும் பாய்ஸ் வந்து நிறைய பேர் நின்னாங்க அங்கங்கே. அதே மாதிரி நான் வாஷ்ரூம் போனோம். வாஷ்ரூமில் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது. அதே மாதிரி நிறைய குட்டி குட்டி கடைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கங்கே பீப்புள் வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்னாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தானே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் விலை கூட தான் இருந்தது. இது பாருங்க யுஏஇ ஃப்ளாக் வந்து அந்த இதில் காட்டுறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் நின்று பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஏதோ வந்து இந்த குட்டி பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடியது. இதுவும் வச்சு குட்டி பிள்ளைங்கள் இல்லை நம்மளும் விளையாடலாம். அது கேட்ச் பண்ணுறது, அது இவ்வளவு கேட்ச் பண்ணால் நமக்கு வந்து இவ்வளவு இது கிடைக்கும், அந்த ப்ரைஸ் மாதிரி. இந்த பாருங்க வத்பா ஒண்டர்லேண்ட், இதுவும் ஓப்பனில் தான் இருந்தது. அப்புறம் வந்து இங்கே நாங்கள் வந்து இந்த சைடு வந்தோம். இந்த சைடு வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு போட்டு அவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ் பண்ணிகிட்டே வந்து அப்படியே போனாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. நீங்கள் இதை பார்க்க வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள பீப்புளையும், அதாவது அதை லீட் பண்ணிட்டு போகிறது வந்து ரோபோட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரோபோட்டு எல்லா பீப்புளும் 2 சைடு நின்று பார்த்தாங்க. வாலண்டியர்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து யாரும் ஃப்ரண்ட்டில் வராதிங்க அப்படின்னு வந்து மாற்றி விட்டுட்டே இருந்தாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் நிற்கிற அந்த ரோபோவை பாருங்கள், அது வந்து நல்லா நடந்து போகுது. அது பின்னாடி ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள பீப்புளும், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரோபோட்டு. அந்த பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க வந்து ஜாப்பனீஸ் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் உள்ளவங்க, இந்த கண்ட்ரியும் தெரியலை. அதே மாதிரி நம்ம இந்தியா எல்லா கண்ட்ரியில் உள்ள பீப்புளும் வந்தாங்க.
டைம் என்ன 8:15 ஆகுது. 9:30க்கு தான். ஆமா 9:30 நான் பார்த்தேன். நீங்க தான் ஏதோ டிக்கெட்ல காட்டின மாதிரி இருந்தது. டிக்கெட் ஏதோ அதிகம் காட்டின மாதிரி இருந்தது. இந்த பாருங்க இது இன்னும் ஒர்க் ஆகுதா? ஆமாத்தா இதுல இருந்து ஏறி போனதில்ல மேல சுத்திட்டு ரியோனாவும் ஏறினாங்க முன்னாடி. அதாவது சைனா, மொரோக்கோ, டர்க்கி 3 கண்ட்ரி இருக்கு. மத்த எல்லாம் அந்த சைடு இருக்குமா இருக்கும் தான். வந்து நம்ம போயிட்டு அங்க நம்ம எதுவும் வாங்கணும்னா வாங்கலாம். நம்ம துபாயில குளோபல் வில்லேஜ் மாதிரி, ஆனா குளோபல் வில்லேஜ் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்காது, ஆனா எல்லா கண்ட்ரில உள்ளதையும் வச்சிருக்காங்க. ஒரு லைட்டா எடுத்துட்டு வருவோமா? சைனாக்கு போவோமா? How much this one? Okay. Okay. How much? 20? அந்த இது எவ்வளவுன்னு கேட்டேன். பிரேஸ்லெட் எவ்வளவுன்னு கேட்டேன். சும்மா ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இது பாருங்க மோதிரம், இது மேட்ச். நல்லா இருக்குல்ல? டம்ளர் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குதா. இந்த பாருங்க உள்ள ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இது பண்ணிடுறேன். 45. இது பாருங்க அது மூவ் ஆகுது, அந்த ஃப்ளவர் வந்து மூவ் ஆகுது. 145. இது வந்து 5 dirhams தான். இந்த take that. இது 10 dirhams தான். நல்லா இருக்குல்ல? 10 dirhams worth. இந்த பாருங்க இந்த சைடு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்து அதுல போய் நூடுல்ஸ் சாப்பிடலான்னு போனோம். எனக்கு கால் வலிச்சுது, கொஞ்ச நேரம் உட்காருவோமே. என் பக்கத்துல அவங்களும் தமிழ் தான் நினைக்கிறேன். அங்க போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இங்க ஃபுல்லா டேபிளே இல்லை, எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் தெரியாம ஆர்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்க பாருங்க இந்த நூடுல்ஸ் தான், பீஃப் நூடுல்ஸ்ல நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் நூடுல்ஸு. நல்லா தான் இருந்தது, ஆனால் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா அங்கே ப்ரோக்ராமு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதே அப்படின்னு அப்புறம் வந்து அந்த பையன்கிட்ட வந்து நான் ப்ரெஷர் கொடுத்தேன், எனக்கு சீக்கிரம் எனக்கு வேணும் அப்படின்னு. உடனே அவன் வந்து சரி பண்ணி அப்போ வந்து டேக்கவே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. உட்கார இடம் இல்லைன்னா நான் டேக்கவேணுன்னு. அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பாக்ஸில் தந்துட்டா எனக்கு சீட்டில் உட்காந்து எனக்கு சாப்பிட முடியலை. இதில் இப்படி ஒரு உட்காந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டு பாதி தான் சாப்பிட முடிஞ்சுது. அப்புறம் வந்து நான் வீட்டில் கொண்டு போய் தான் நான் அதை திருப்பி நான் ஃபினிஷ் பண்ணேன். அந்த ஸ்டாப் ஸ்டிக் கொடுத்துருக்கந்தாங்க. அந்த ஸ்டாப் ஸ்டிக் வச்சுலாம் எனக்கு அப்படி ஒன்றும் சாப்பிட முடியலை ஃபாஸ்ட்டாக. அப்புறம் வந்து நான் வந்து ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்பூனு ஃபோர்க்கெல்லாம் இருக்குது, நம்ம வந்து எது வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த நூடுல்ஸோட விலை வந்து 32 dirhams தான். அது வந்து ஒர்த்து தான் 32 dirhams. அங்கே ஐஸ்கிரீம் 20 dirhams, மற்ற சின்ன சின்ன இதுல கூட நல்ல விலை இருந்தது. ஆனால் அந்த சைனீஸ் கடையில் நீங்கள் போனீங்கன்னா சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது பாருங்கள் நாங்கள் மொரோக்கோவுக்கு போயிட்டோம். அங்கே பாருங்கள் மொரோக்கோ கடைகள்லாம் பாருங்கள், அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்ஸு,
அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அவங்க ஆர்னமெண்ட்ஸ், அதாவது கழுத்துல போடுற நெக் பீஸு, பிரேஸ்லெட்ஸு, ஸ்டட்டு, இதெல்லாம் நல்லா இருந்தது. அது வந்து இந்த நம்ம சின்ன பிள்ளையில வந்து சோவி வச்சு விளையாடுவோம் தெரியுமா, இந்த கடல்ல வந்து கிடைக்கும் அந்த நத்தையோட சின்ன சின்ன குட்டி குட்டி நத்தை, அதை வச்சு மாலை செஞ்சிருக்காங்க, நெக் பீஸ் செஞ்சிருக்காங்க. இது பாருங்க 5 dirhams தான், இந்த குட்டியா. இதெல்லாம் வந்து அவங்களோட ஹேண்ட்மேடு இது, அதனால அதை வச்சு வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து 15 dirhams 20 dirhams, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த பாருங்க இந்த நெக் பீஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இது இந்த ரெட் கலர் கூட ரொம்ப அழகா இருந்தது. 20 dirhams, இது 15 dirhams. நான் கையில எடுத்திருக்கிறது 15 dirhams. இது பாருங்க, அதான் அந்த சோவி வச்சு அதை மாலை மாதிரி செஞ்சிருக்காங்க. நான் வாங்கணும்னு நினைச்சேன், நின்று வாங்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாதனால சரி நான் இன்னொரு நாள் பகல்ல போகணுன்ட்டு இருக்கோம், போகும்போது வாங்கணும். இதே மாதிரி ரொம்ப அழகா இருந்தது, கழுத்துல போட்டா ரொம்ப அழகா இருக்கும். இது பாருங்க, இது குட்டி குட்டி நத்தை, அதாவது ஸ்னெயில்னு சொல்லுவோம்ல, அந்த இதுல இருந்து இது வந்து கலர் ஒரு ப்ளூ கலரை சென்டர்ல வச்சுட்டு அதை அந்த நத்தையை வச்சிருக்காங்க, நத்தையோட ஷெல்லு. அப்புறம் வந்து இது வந்து அவங்களோட மென்னுக்குள்ள ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். இப்போ இங்க அரப்ஸ் வந்து அரப் ட்ரெஸ் போடுறாங்கல்ல, இந்தியன்ஸ் வந்து சாரி கட்டுறாங்க, வேஷ்டி கட்டுறாங்க, அதே மாதிரி இது அவங்களோட ட்ரெடிஷ்னல், அவங்களோட ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. அது இந்த கடையிலுமே நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, இது வந்து சிப்ஸ் கொடுக்குறாங்க. சிப்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன சாஸ் வேணுமோ அதை வந்து அவங்க ப்ரெஸ் பண்ணி அதுல இது பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் நிறைய கடைகள், கூட்டம் பயங்கர வந்துகிட்டே இருக்காங்க. நாங்க முடிஞ்சு வெளியில வரோம், அப்போ ஃபுல்லா பாயெல்லாம் கொண்டுட்டு சேர் எல்லாம் கொண்டு. உஸ்பெகிஸ்தான், இது வந்து உஸ்பெகிஸ்தான் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இதுவும் வெளியில தான் அந்த கடைகள்லாம் இருந்தது, அந்த ட்ரெஸ்ஸஸ். அப்புறம் வந்து நான் உள்ள போய் பார்த்தேன். இந்த உஸ்பெகிஸ்தான்ல வந்து இது பாருங்க, உஸ்பெகிஸ்தான் அந்த இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வந்து அவங்களோட அந்த ஸ்கிரீன்ல அந்த அவங்களோட ஐகானிக் பில்டிங் பாத்தீங்களா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் வந்து நான் உட்கார்ந்துருக்கேன் பாருங்க, இது வந்து இங்க மஜ்லிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவங்க ஊர்ல வந்து ஒவ்வொரு வீடுகள்லயும் நாங்க போயிருந்தோம், நாங்க இருந்த ஹோட்டல்லையும் இதே மாதிரி செட்டிங்ஸ் இருந்தது. ஒரு பெரிய காட் மாதிரி இருக்கு, அதுல நடுவுல சென்டர்ல வந்து ஒரு டேபிள், சுத்தி வந்து இதெல்லாம் போட்டு பில்லோலாம் வச்சு உட்கார்ந்து அதுல வந்து சாப்பிடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாருங்க, வெளியில வந்துட்டோம். வெளியில வந்து இங்க இன்னும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கல. இது வந்து உஸ்பெகிஸ்தானோட வெளியில உள்ள இது. இந்த பாருங்க, ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் அதுல வந்து கேதர் பண்ணிட்டாங்க பாருங்க. எல்லாம் அங்க இங்க நடந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே இங்க வந்து கேதர் ஆயிட்டாங்க. ஆனா வந்து இன்னும் வந்து ஏஆர் ரஹ்மான் வரவே இல்லை. நாங்க வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் வந்து 9:30க்கு வராருன்னு சொல்லி கடைசியில நாங்க 9:30 9:20 எல்லாம் இங்க வந்து நின்னாச்சு. அப்புறம் அந்த ஆங்கர், அரபி ஆங்கர் வந்து மலையாளி எல்லாரையும் இது பண்ணிட்டு மலையாளத்துல சுகானோ அப்படின்னாரு. வந்து தமிழ் பீப்புளுக்காக நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. ஹிந்தியில சப் டிகே அப்படின்னு கேட்டாரு. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கால் வலிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போவோம், வேண்டாம் பார்க்க வேண்டாம் வீட்டுக்கு போவோம், இல்ல ஒரே ஒரு பாட்டு மட்டும் கேட்டுட்டு போயிருவோம் அப்படி என் பக்கத்துல இருந்த ஒரு தமிழ் லேடி சொல்லிட்டு இருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ வந்துருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். போன வருஷம் நேஷனல் டேக்கு வரும்போது எல்லா கண்ட்ரிலயும் உள்ள அந்த பீப்புள் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. சைனீஸ் அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் டான்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்து பாருங்க. இது வந்து யுஏஇ ஃபிளாக் வந்து அதுல வந்து காட்டுறாங்க, ரொம்ப அழகா இருந்தது. இதுதான் ஆங்கர். இவர் தான் எங்களை வந்து கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு, நாங்களும் சரி திரும்பி பார்த்தோம். அந்த பாருங்க சூப்பரா இருக்கு, இதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்க என்ஜாய் பண்ணோம். ஃபயர் ஒர்க் ரொம்ப அழகா இருந்தது.
I'm loving this energy. Ladies and gentlemen, please welcome on stage Mr. A.R. Rahman to join us. So we can chat to him a little bit. For you. I know as a composer, as an artist, when you're making this, you're never thinking of what your work can be. How did that moment feel for you in that? First, salam and namaste to all of you. What a great honor. How nice to be here. What a great welcome. Thank you so much. Um, I love you too. So I just wanted to introduce these kids are from my conservatory. They're like 11, 12, and they're playing what would take 20 years for an adult to. And I'm really proud of my conservatory. Came as a conservatory very much. I was classical, Hindustani, religious. So that's what you saw with the Kathak dancers. And I got inspired by all of you. Yeah, you could be strong, yeah, you could be brave. You could be the reason our lives get saved. Yeah, you could be tough and hard to break. Soft as a feather and keep one's pain when you know. Every single moment. That's what the big word is doing. ஏஆர் ரஹ்மான் வந்து பாட்டுலாம் பாடுவார் அப்படின்னு எல்லா பீப்புளும் இந்தியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அவர் வந்து கடைசியில் ஒரு பாட்டு பாடலை. அவர் வந்து அந்த ஜமால் ஜமால்ங்கிற அந்த பாட்டை மட்டும் லான்ச் பண்ணிட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதை பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த இவங்க வந்து பாட்டு பாடினாங்க இந்த லேடிஸு. பாருங்க, ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு திரும்பிகிட்டு இருக்கோம். ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ காசு போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரோட்ஸு. நைட்டு ரொம்ப நல்ல. Okay friends, thank you very much to watching this video. Bye, take care.